புது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தோணும். லைக் இது கரெக்ட், இது தப்பு, இது செஞ்சா கரெக்ட், இது செஞ்சா தப்பு, இந்த மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். தட்ஸ் வென் லைட்டா சைல்ட்ஹுட்ல இருந்து ஒரு ஏஜ் மேல போயிருக்கும். அங்க அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது இங்க இருக்க நிறைய பேருங்க அந்த ஸ்டேஜ் பத்தி பேச மாட்டோம். பிகாஸ் மோஸ்ட் ப்ராபபிலி இங்க இருக்க ஹாஃப் ஆஃப் த பீப்புள் அவங்களோட சைல்ட்ஹுட் வந்து ஒரு ட்ராமடைசிங் சைல்ட்ஹுட்டா தான் பார்த்துருப்பாங்க. எடுத்துக்கோங்க, நான் சொன்னேன்ல அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்குமே அதே மாதிரி அவளோட சைல்ட்ஹுட் ரொம்ப ட்ராமடைசிங்கா தான் இருக்கு. மோர் தேன் 32% இன்னும் இந்தியாவில் டொமஸ்டிக் அபியூஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த பொண்ணோட எக்ஸப்ஷனல் கேஸ்ல இவளுக்கும் நிறைய மென்டல் பிசிக்கல் அபியூசஸ் நடந்துட்டே இருக்கு. ஓகே, ஆஸ் அ பார்ட் நம்ம இந்த சொசைட்டில இருக்கோம், இருந்துதான் ஆகணும். growing up with insecurities அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் an easy job. என்னதான் இங்க நிறைய பேர் இன்செக்யூரிட்டிஸ் பத்தியும் அவங்களோட அபியூசஸ் பத்தியும் வெளியே வந்து பேசலனாலும் அதுக்கு ஒரு மெயின் ரீசனா இருக்கிறது இந்த சொசைட்டி தான். தெரிஞ்சா தெரியாமலோ இந்த ஜெனரேஷன் வளர்ந்து நம்ம சொல்றோம் டெவலப்மெண்ட் இருக்குதான். பட் ஸ்டில் சில தாட்ஸ் போன ஜெனரேஷன்ல இருந்து இந்த ஜெனரேஷனுக்கு ஜஸ்ட் லைக் a string carry on ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ அதனால ஜட்மெண்டல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும், விக்டிம் பிளேமிங் வரும். அப்படிங்கிறதுக்காகவே இங்க நிறைய பேர் அதை அப்படியே ஷட்டப் பண்ணி வெளியே நம்ம ஓப்பன் அப் பண்ணாமே இருந்துடும். நம்மளோட ஹீரோயினுமே அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கான். There comes the beautiful stage after childhood. ஒரு டீனேஜ்க்குள்ள என்டர் ஆகும். கரெக்டா? We experience in the most beautiful feeling. That's nothing but love. இங்க இருக்க எல்லாருமே half and half love குள்ள போயிருக்கும். சில பேர் கம்ப்ளீட்டா மீனிங் தெரிஞ்சுட்டு போயிருக்கலாம், சில பேர் மீனிங் தெரியாம போயிருக்கலாம். இட்ஸ் நாட் அபவுட் மெச்சூரிட்டி. லைக் நீ மெச்சூர் ஆனாலும் ஒரு கமிட்மெண்ட் குள்ள போகணுன்ற அவசியமா கிடையாது. மெச்சூரிட்டி இஸ் நாட் அபவுட் த ஏஜ், இட்ஸ் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ் வாட் யூ ஜஸ்ட் கோ த்ரூ. கரெக்டா? நீ போற வச்சு உனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கோ அதை வச்சுதான் நீ மெச்சூர்டா இல்லையான்றதே நீ சொல்ல முடியும். நம்மளோட ஹீரோயினா அழகா லவ் பண்ணி ஒரு பையனை பார்த்து சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொமான்டைஸ் பண்ணி அவக்குள்ள பட்டர்ஃப்ளை ஃபீலிங் எல்லாத்தையும் அழகழகா வாழ்ந்து ஒரு 3 years லாங்கா அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்கு. ஆஸ் பர் லவ் தியரி ஒரு இடத்துல பிரேக் ஆகும். அதேதான் இங்கேயும் ஒரு பிரேக் ஆயிடுது. பட் அந்த பிரேக்கை அந்த பொண்ணால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ஷீஸ் புட்டிங் மோர் எஃபர்ட்ஸ். லைக் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு தீர்க்க முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு பார்க்குறாங்க. பட் ஸ்டில் அந்த பையன் பிடிச்சபடி எனக்கு நீ வேணாம் அவ்வளோதான். எவ்வளவோ எஃபர்ட்ஸ் போட்டு 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 she just fed up. ஒரு வந்து நம்மளுக்கே ஒரு ஸ்டேட். இதுக்கப்புறம் அவன் எவ்வளோ கேட்க முடியும்? இந்த ஜெனரேஷன் பீப்புள் கிட்ட இது ஜாஸ்தி இருக்கு. ஹைட்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கே நம்ம ரொம்ப யோசிப்போம். எதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும், அதுக்காகவே நான் இதுக்குள்ளெல்லாம் போறதில்லை. இந்த மாதிரி ஹைட்ஸை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு சேஃபர் ஜோன், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்மளாம் இருக்கும். நம்ம ஹீரோயின் ஃபெட் அப் ஆயிடலாம். அதுக்கப்புறம்
most important